7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. சும்மா சூப்பரா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு அரசியல் களம். நல்லா போயிட்டு இருக்கு. தேர்தல் அனல் பறக்குது. டெய்லி ஒரு நியூஸா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? வேற லெவல் விஷயத்தை எடுக்கிறேன். பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறது லோட்டஸ் அப்படின்ட்டு அப்படியே நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயத்தை கையில் எடுக்கிறது லோட்டஸ். அதான் தம்பி சொல்ல வர. அப்புறம் நான் சொல்ல வரேன். முதல் விஷயத்துக்கு நான் வரேன். என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது தமிழக தேர்தல் களம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன அப்படின்னா, தேர்தலுக்கான கூட்டணி ஒரு பக்கம் முடிவாக இருக்க, இன்னொரு பக்கம் முடிவாகாம இருக்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துல லோட்டஸ் இறங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கூட்டணி இறுதி செய்தாக வேண்டும் என லோட்டஸ் உறுதியாக இருக்க இப்போ ஒரு முக்கிய இது வந்திருக்கு. ஆமா, அதான் கதவுகள் எல்லாம் திறந்திருக்குன்னு வேற சொன்னாங்க. கதவுகள் மூடி இருக்குன்னு ஒருத்தங்க சொல்லிருப்பாங்க. எனக்கு சொல்லவே தெரியாதுன்னு கூட சொன்னாங்க. இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. என்ன அப்படின்னா, இந்த கதவுகள் திறந்திட கதவுகள் மூடிட அப்படின்ட்டு சொன்னாலும் பேக் எண்ட்ல நடந்த விஷயத்த சொல்லலாமா? என்ன தம்பி, இது ரகசியம் போலயே. எஸ், ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு காது பட வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கூட்டணிக்கான அனைத்து கட்ட முயற்சிகளையும் லோட்டஸ் தேசிய தலைமை இலை கட்சியிடம் அனைத்து சேனல்களிடம் இருந்தும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. விடமாட்டாங்க போலயே. ஆமா, அதுதான் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ற மாதிரி என்னெல்லாமோ பண்றாங்க. இங்க அங்கன்ற மாதிரி லோட்டஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய தேசிய புள்ளிகள் இலையிடம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க ட்ரை பண்ணிட்டு வராங்க. அவங்க எப்படியாவது இது பண்ணணும்ட்டு நினைக்கிறாங்க, கூட்டணி அமைச்சிடணும். அவங்க ஒரு கிரேட்டர் என்டிஏ, கிராண்ட் என்டிஏ அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எப்படியாவது ஒரு என்டிஏ அமைக்கணும்ட்டு அவங்க ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அந்த வகையில இந்த கூட்டணி அமைச்சே தீரணும் அப்படின்ட்டு டெல்லியில மேலிட முக்கிய புள்ளிகள்லாம் விரும்புறதுனால இந்த முயற்சியில இறங்கி இருக்கிறது தேசிய லோட்டஸ் தலைமை. அதாவது இப்ப இறங்கல, ரொம்ப நாளாவே அந்த முயற்சி போயிட்டே இருக்கு. இது தற்போதும் தொடர்கிறது. அதனாலதான் அந்த மீதி கூட்டணி ஃபார்மேஷன்லாம் கூட அப்படியே ஸ்லோ பேசிக்கிட்டே இருந்தாலும் இதற்காக தான் அந்த ஃபைனல் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி இந்த ஆபரேஷனை மேலிடத்திலிருந்து ஒரு பொறுப்பாளராக தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒருவர் தான் இந்த அசைன்மெண்டாவே இதை எடுத்திருக்கிறாரு. மீண்டும் இலை கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுல இதுல மலையானவர் இந்த கூட்டணிக்கு விருப்பம் இல்லை. அவர் தனித்து தான் களமிடணும், தனித்து ஒரு அணி அமைக்க வேண்டும் தான் இருக்கிறத தவிர இலை கூட்டணிக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தேசிய தலைமை சொன்னால் தயார்ன்ற ஸ்டேஜில் இருக்காரு. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா பலர் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. சிலர்லாம் நமக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் வேணும், சிலர்லாம் சீட் வேணும், சிலர்லாம் இது வேணும் அப்படின்ட்டு என்ன பெர்சன்டேஜ் காட்டணும் அப்படின்ட்டு இருக்க. இவங்க தேசிய தலைமை நினைக்குதுன்னா சீட்டும் வேணும், பெர்சன்டேஜும் வேணும், ஓட்டும் வேணும்ன்ற ஒரு காம்போல அதிக தொகுதிகளை பெற்று அவங்க கூட்டணி வச்சா கரெக்ட் தானே அப்படின்ற ஒரு மாதிரி இருக்காங்க. அதாவது அதிகம்னா முன்னாடியை விட அதிகம், அதுதான் ரொம்ப அதிகம்ன்ற நினைச்சாங்க. முன்னாடியை விட அதிகமாக ஒரு நல்ல கன்சிடரபிளாக ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சு சீட்டும் தமிழ்நாட்டை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இதில் இருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க முயற்சி செய்கிறதுல ஒரு அந்த தேசிய மேலிட பார்வையாளர் இருக்காருல்ல, அவர் தான் இப்போ ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதில் அது மட்டும் இல்லை, லோட்டஸில் இருக்கக்கூடிய முன்னாள் இலை கட்சி முக்கியஸ்தர்கள் அவர்கள் மூலியமாகவும் இந்த அசைன்மெண்ட் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல வெல்விஷர்ஸ் வெளியில கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலியமாகவும் இந்த அசைன்மெண்ட் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க லோட்டஸ் கூட அவங்களோட மேலிட தலைமையோட ஆசாபாசைகளை தான் இங்கே இவங்ககிட்ட இலை கட்சியிடம் சொல்ல, இலை கட்சியும் என்ன அப்படின்னா அவங்க கேட்டுறாங்க, அப்படியா அப்படியா முடியாதுன்னு அப்படிங்கிற அந்த சண்முகங்காரர் சொல்ற மாதிரி வெளியில சொல்லிட்டாங்க. ஆனா உள்ள என்ன அப்படின்னா ஒரு ஜேர்னி அப்படியே யோசிச்சுக்கிட்டு
அப்படின்ட்டு முடியாதுன்னு இவ்வளவு ஃபோர்ஸா வெளியில சொல்ற மாதிரி அங்க இல்ல. அதாவது வெளியில பேசுறவங்க, இலை கட்சியில வெளியில பேசுறவங்க எல்லாம் அவங்க வேற, ஆனா முடிவுகள் எடுத்து அதெல்லாம் பண்றவங்க எல்லாம் வேற இல்ல. அவங்க தலைமையானவர் எடுக்கிற முடிவு தான் கடைசி முடிவு தான் சொல்லிருக்காங்க. ஆமா, அது சொல்றது வேற, நடக்கிறது உள்ள தலைமையானவர்கள் அப்படின்னு இருக்குல்ல. தலைமையானவர்கள் உண்மையாவே தலைமையானவர் தான் ஃபைனல் முடிவு. ஆனாலும் தலைமையானவர்கள் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி இவ்வளோ ஹார்ஷா இருக்கிறதுல அவங்க வேற மாதிரி இருக்காங்க. இந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் சொல்வது அவர்கள் வந்து ஆக்சுவலா லோட்டஸோட தேசிய தலைமையோட அவங்களுக்கு டைரக்டா வரக்கூடிய அழைப்புகளை வந்து அவங்க வரக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க இது பண்றதே கிடையாது. எடுத்துட்டா எதுக்குங்க, அதான் கூட்டணி இல்லைங்க எதுக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கூட்டணி கிடையாதுங்க, முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து வேற வேற சேனல்ஸ் மூலியமா ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி வந்து வேறு மொழிகளில் ட்ரை பண்ணாலும் இவர்கள் சொல்றதுதான் இல்லைங்க, ஒரு டைம் இவர் எடுத்த முடிவை என்னைக்குமே வந்து பின்வாங்கினது இல்லை. அது வந்து சின்ன மம்மி விஷயமா இருக்கட்டும், குக்கர்கார விஷயமா இருக்கட்டும், தேனீக்கார விஷயமா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்திலையும் வந்து அவர் ஒரு டைம் முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து மாற்றி பண்ணதே இல்லை. அது அவர் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கு. அது போலதான் இதுவும் இருக்கு. இது என்ன முக்கியமான முடிவு அப்படின்னா, இங்க கூட லோட்டஸ் கூட வச்சிடலாம், கூட்டணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வச்சுக்கனா கூட வச்சிடலாம். ஆனா இது வந்து எங்க கட்சியே வந்து எங்களுக்கும் கட்சியில வந்து அந்த இது இதாயிரும், ஒரு எப்படி சொல்றது, கட்சிக்கு நல்லது இல்லை. அது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கி மாத்தி பேசினா பேரு கெட்டு பேருன்னு நினைக்கிறாங்க. அரசியல் அதெல்லாம் சாதாரணம், அதுக்கெல்லாம ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல நம்ம கூட்டணியில காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் அப்படின்னா கட்சிக்குள்ள நமக்கான அந்த கிரிப் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நழுவல், ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுரும். எப்படி வந்து அந்த மஞ்சள் துண்டுக்காரருக்கு வந்து மரினால இடம் கொடுத்துட்டா, நேரடியாக நம்மள இடம் கொடுத்துட்டா நமக்கு அரசியல்ல நமக்கு வந்து கட்சிக்குள்ள இருக்கிற அந்த இதுவே கேள்விக்குறியாயிரும் நினைச்சாரோ, அதே போல இந்த கூட்டணியை முடிவு செஞ்சுட்டா அதே போல நிலைமை ஏற்படும் இவங்க நினைக்கிறாங்க, இலை கட்சியில டாப்ல இருக்கிறவங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த முடிவை நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணிக்கலான்ற மாதிரி, தோத்தா கூட இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம், நாங்கள் கூட்டணிலாம் கிடையாது அப்படின்றதுல அவங்க இருக்காங்க. ஸோ மேலிட தலைமை என்ன முயற்சித்தாலும் மாநில தலைமை விரும்புவது போல இவர்களும் வந்து இலைக்கட்சி தலைமையும் வந்து வேணாம், நாங்கள் கூட்டணி முடியாதுன்னே இருக்காங்க. இதுதான் அப்டேட். ரெண்டாவது முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, என்ன தம்பி, என்ன அப்படின்னா, லோட்டஸில் விரைவில் அந்த மாஜிக்கெல்லாம் சேருவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாஜிக்களை தவிர்த்து ஒரு முக்கியமான சில வந்து மற்ற கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும் சேர இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து மலையாளர் வேறவங்க, அவங்க சேர்ற பண்றாங்க, இந்த கட்சி சூப்பரா வளருங்க அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து விரைவில் வந்து லோட்டஸ்ல சேர்றாங்க. ஆனா அவர்கள்லாம் வந்து சேரத்துக்கு ரெடியாகி முதற்கட்ட ஃபைனல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டும் முடிஞ்சிருச்சு கூட இல்லை. அந்த சேர்வதற்கான ஈவெண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன் தம்பி, ஏன் அப்படின்னா மலையாளவர் தான் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்ல மலையாளவர் தான் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஒரு ரைட் டைம்ல சேர்க்கணும்னு சொல்றாரா இல்லை என்னன்னு தெரியல. ஒருவேளை 25ஆம் தேதி பல்லடத்துல வச்சு சேர்ப்பாரோ அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. ஆனா அவர் தான் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. எப்போ வந்து அவர் கையை எடுத்து ஓபன் பண்ணி டப்புன்னு அவரெல்லாம் போய் லோட்டஸ்ல அவர் முன்னிலையில ஜி முன்னிலையா இல்ல அவர் முன்னிலையில தேசிய தலைவர் முன்னிலையான்னு தெரியல, யார் முன்னிலையோ சேர போறாங்க. அவர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் படி 4 பேர். ஒருவர் இலை கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர், இன்னொருவர் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர், அப்புறம் இன்னொருவர் பார்த்தோம், இன்னும் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கை கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள். இந்த 4 பேர்ல வந்து 4 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணவர், அவங்க அம்மையார் காலத்திலேயே. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் துண்டுக்காரர் காலத்திலேயே வந்து ஒரு முக்கியமான வலது கை போல இருந்தவர். மீதி 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கரண்ட்லி நம்ம ஏற்கனவே நம்ம பிரேக் பண்ண அவங்க யாரு, நம்ம ஒரு விஷயத்த பிரேக் பண்ணுவோம் முதல் சொல்லிட்டு வந்துருவோம். இன்னொருத்தர் வந்து டிவியில பிரபலமா வந்திருந்தக்கூடிய ஒரு கை கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர். இன்னொருத்தர் யாருன்னு சொல்லியிருந்தோம், நம்ம முன்னாடியே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிருந்தோம், விஜயமானவங்க, அவங்களே தான். அந்த தரணிக்கே ஒரு முக்கியமானவங்க அவங்க. அந்த அப்பேற்பட்ட முக்கியமானவர். அவர் வந்து பல கட்ட டிமாண்ட், இவங்க எல்லாமே வந்து பல கட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க. இவங்க டிமாண்ட்ஸுக்குலாம் வந்து ஓரளவுக்கு அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லோட்டஸ் தலைமை ரெடியாக தான் இருக்கு, லோட்டஸ் மாநில தலைமை ரெடியாக தான் இருக்கு. ஃபைனல் அப்ரூவல் வெயிட்டிங் யாருக்கு தந்தனா மலையாளம் கிட்ட இருந்து. இவங்கெல்லாம் வந்தால் யார் இறங்கி வருவாங்க, ஒருவேளை கன்னியாகுமரியில அந்த கை கட்சியிலிருந்து வர அவங்க வருவாங்களோ, வேட்பாளராக இருப்பாங்களோ, இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. வெயிட் பண்ணணும், அதெல்லாம் நடக்குமான்னு காலம்தான் பதில் சொல்லும். எஸ், தி ஃபைனல் ஒன் இப்போ சொல்லாமா இல்ல நாளைக்கு? ஆமாப்பா, அந்த இருப்பா பெரிய அஸ்திரம் என்னது
அந்த பிரம்மாஸ்திரத்தை நாளைக்கு சொல்றேன். அடப்பாவி. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.